ஈரோடு நகரின் மையப்பகுதியில் உள்ள சுதந்திர தின வெள்ளி விழா பேருந்து நிலையத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் வந்து செல்கின்றன. மாநகரின் மையப்பகுதியில் இந்த பேருந்து நிலையம் அமைந்துள்ளதால் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்த பேருந்து நிலையத்தால் நகரில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் புதிதாக 2 பேருந்து நிலையங்கள் அமைப்பதற்கு அரசுக்கு பரிந்துரை அனுப்பப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்ற அரசு முதற்கட்டமாக ஈரோட்டிலிருந்து கரூர் செல்லும் சாலையில் சோலாரில் அரசுக்கு சொந்தமான 23 ஏக்கரில் 63.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க அரசாணை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி இரவு பகலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அது நகர பேருந்து நிலையமாக செயல்பட இருக்கின்றன. இதற்கான பணிகள் 100% நிறைவு பெற்று திறப்பு விழாவுக்காக காத்திருக்கிறது. மேலும் கட்டப்பட்டு வரும் இந்த சோலார் பேருந்து நிலையத்தில் தென் மாவட்டங்களில் இருந்து வந்து செல்லக்கூடிய கரூர், மதுரை, திருச்சி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தஞ்சாவூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சென்று வரும். புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையம் விமான நிலைய வடிவில் அமைக்கப்பட்டு வருகிறது. ஒரே நேரத்தில் 63 பேருந்துகள் நின்று செல்லும் வகையில் ராக்குகள் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் தீப்பிடிக்காத வகையிலான மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. பேருந்துகளுக்கு முன்பதிவு செய்வதற்கான முன்பதிவு அலுவலகமும், ஆண், பெண் மற்றும் பயனாளிகள் அமர்வதற்கான தனி அறைகள், குடிநீர் வசதி, உணவு விடுதிகளுடன் கூடிய வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. பயணிகளின் வசதிக்காக தொலைபேசி வசதிகளும், பாதுகாப்பு பெட்டக வசதிகளும், பேருந்து நிலையத்தின் உள்ளே மற்றும் வெளிப்பகுதி என 153 கடைகளும் அமைக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் 2 சக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள், ஆட்டோ ஸ்டாண்ட்கள் நிறுத்துவதற்கான தனித்தனி ஸ்டாண்டுகள் அமைக்கப்படுகிறது. மேலும் பயணிகளின் வசதிக்காக பேருந்துகள் வந்து செல்லும் நேரத்தை ஒலிபெருக்கியில் தெரிவிக்கப்படும். அதற்கான உபகரணங்கள் பொருந்தும் பணி நடைபெற்று வருகிறது. அதேபோல் எந்தெந்த பேருந்துகள் எந்தெந்த நேரத்தில் வந்து செல்லும் என்பதற்கான அட்டவணையையும் வைக்கப்படும். தற்பொழுது இந்த பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் 85% நிறைவு பெற்று பூச்சி வேலைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வேலைகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாத இறுதிக்குள் இப்பணிகள் முடிவு பெறும் என அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். மேலும் புதிய பேருந்து நிலையமும் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை நகர பேருந்து நிலையமாக மாற்றி ஒரே நேரத்தில் திறக்கப்படலாம் என தெரிய வருகிறது. அவ்வாறு இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிலையில் ஈரோடு நகருக்குள் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும். எனவே சோலாரில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் கே. வேலுசாமியுடன் செய்திக்குழு.